உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழக முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி சுதந்திர தின சிறப்புரையாற்றினார். ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த சிறப்புரை அப்படின்னாலே அது ஒரு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட்லேருந்து கொஞ்சம் மாறி ரொம்ப யதார்த்தமான ஒரு சிறப்புரையாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி ஜெயிச்சிட்டேன், இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டேன், நாற்காலியில் உட்காந்துட்டேன், ஆட்சி அதிகாரம் என் கையில் வந்துடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணமே. நீங்கள் தான். ஏறக்குறைய இது மக்கள் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்களாகி நீங்கள் தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கான ஆட்சி தான் இது அப்படின்னு ரொம்ப தெளிவான அந்த ஸ்பீச்சாக இருந்தது. எங்கேயும் தன்னுடைய தற்பெருமைகளை அவர் பேசவே இல்லை. எப்போவுமே பேசுனது கிடையாது. தற்பெருமை பேசுனதே கிடையாது. குறிப்பாக இந்த ஸ்பீச்சை அதிகாரிகள் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அந்த மாடுலேஷன்லாம் பண்ணி அவருக்கே உரிய அந்த பாணியில் பேசுனது ரொம்ப எளிய மக்கள்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிறது. அதை கூட நிறைய பேர் இதுக்கு முன்னாடிலாம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிஎம் பேசுகிற பேச்சாது, அப்புறமா கெத்து, காண்டு, இப்படிலாம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சிஎம் யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதுதாங்க மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்குது. அதுதான் ரீச் ஆகுது. சரி, இன்றைக்கி சுதந்திர தின விழா அந்த கோட்டையில் கொடியேற்றினது அதாவது போன வருஷம் யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? அதுதாங்க காலம். நீங்கள் காலத்தின் முன்னாடி யாரையும் சர்வசாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது என்பதற்கான மிக முக்கியமான சாட்சி சிஎம் விஜய் அவர்கள். இன்றைக்கி பாருங்கள், காலையில் அப்படியே வீட்டிலேருந்து புறப்பட்டு கோட்டைக்கு கோட்டைகள் வந்தவுடனே அந்த அணிவகுப்பு மரியாதையெல்லாம் ஏற்றுக்கிட்டது. குறிப்பாக அந்த உரையாற்றினது, கொடி ஏற்றுனது, மிக முக்கியமாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சந்தித்தது. அப்புறம் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்பொழுது ஒரு குழந்தை டக்குன்னு எழுந்து காலில் விழுந்தவுடனே அதை தடுத்து நிறுத்தி இது பண்ணது. அப்புறம் அந்த குழந்தைங்களை ரொம்ப வாஞ்சியாக பார்த்தது. அந்த குழந்தைகள் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் எதுவும் சொல்லலை, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. இதெல்லாம் மாரி நிறைய விருதுகள்லாம் கொடுத்துருந்தார். கல்பனா விருது, அப்புறம் பாரதியார் விருது, நிறைய விருது, அப்புறம் தகைசல் தமிழர் விருது. முக்கியமாக காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அந்த விருதை கொடுத்துருந்தாங்க. அவர் என்னென்னா அவருடைய பேரனோடு வந்திருந்தார். உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அதனால தான் கூட்டின்னு வந்தோன்னு அந்த தம்பி முகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக என்னப்பா அது, இவருக்கு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு விருது கொடுத்துருக்காரு அப்படின்போது அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? மருத்துவர் அன்புமணியோடைய மாமனார், சௌமியா அன்புமணியோடைய அப்பா, காங்கிரஸோடைய மூத்த லீடர் அவர். இப்போ சமீப காலமாக சட்டமன்றத்தில் தாவேக ஆட்சி பாமக புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. அப்புறமா கூட புஷி ஆனந்த் கூட சொல்லியிருந்தார், எங்கள் அலுவலகத்துக்கு மருத்துவர் அன்புமணியும் சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணியும் வந்திருந்தாங்க. பசுமை சாயகம் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதெல்லாம் பயனுள்ளதாக இருந்தது. அதெல்லாம் சிலதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம். அவங்களுடைய அந்த அட்வைஸு சில விஷயங்கள்லாம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதை நடைமுறைப்படுத்த போகிறோம். ஒரு 2.5 மணி நேரம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னது சட்டமன்றத்தில் முதல்வர் விஜயோடைய அந்த ஸ்பீச்சுக்கு பாராட்டு தெரிவித்தது. அப்புறம் சௌமியா அன்புமணியோடைய அந்த ஸ்பீச்சை முதல்வர் ரொம்ப உற்று நோக்கி கவனித்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் இது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. பாமக தாவேகாவுக்கு மறைமுகமான ஆதரவு கொடுக்குதா, இல்லது அவங்களும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கில் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போக போகிறாங்களா? அப்படி அவங்க போனால் விசிகா உள்ளே இருக்குமா, வெளியே வருமா, இப்படின்ற மாதிரியான வியூகங்கள் போயிட்டு இருக்கும்பொழுது இந்த விருது அவருக்கு கொடுக்க வேண்டியது தான் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விருது தான் ஏன்னா சௌமியா அன்புமணியே சொல்லியிருக்காங்க, என் தாய் வழி பாட்டனார் ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய வீரராக இருந்தவர், தமிழக அரசியல் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். குறிப்பாக திருத்தணியை ஆந்திராவிலிருந்து மீட்டெடுப்பதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி சிஎம் விஜய் இந்த கோட்டையில் கொடியேற்றுந்ததுல நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு காண்டு அப்படின்னு. அந்த காண்டோடைய வெளிப்பாடு நம்ம படங்களில் வில்லன் பேசுகிறத பார்த்துருப்போம். அது ஒரு வில்லத்தனமாக படத்துக்காக பண்ணது அப்படின்னு நம்ம கடந்து போனாலும் கூட நிஜத்தில் நடந்ததையோ அல்லது யாராவது டைரக்ட் பார்த்ததையோ தான் அவங்க திரைப்படத்தில் அந்த காட்சியாக வச்சுருக்காங்களோன்னு தோணும்.
சில இப்போ ஒரு ஒரு அரசியல்வாதி வச்சுங்களேன், தன்னை விட ஜூனியர் புதுசாக வந்த ஒருத்தர் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று அவர் வந்து ஒரு கொடியேற்றுற நிகழ்ச்சிக்கு போகிறார் அப்படின்னா, இவர் இங்கேருந்துன்னு எப்பட்றா அவன் கொடியேற்றலாம், எப்பட்றா அவன் நிகழ்ச்சியில் போகலாம், எப்பட்றா அவன் சிஎம் ஆகலாம், எப்படி இது நடந்தது, ஏது நடந்ததுன்னு அங்கே இருக்கிற சாமான்லாம் போட்டு உடைக்கிறது, கண்ணாடி பாட்டில் தூக்கி அடிக்கிறது, அப்புறம் தங்கீழ இருக்கிறவங்களாம் பலான்னு அடித்து வெளியே விரட்டுறது, அப்புறம் அந்த பெட்டை வந்து கீழ்ச்சி எறிகிறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். அது நிஜத்தில் நடக்குமா அப்படின்னா மேபி யாரும் பெரும்பான்மையானவர்கள் பார்த்தது கிடையாது. வந்து அது சினிமாப்பா அப்படின்னா கூட அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நேற்று திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி ரொம்ப சீனியர் அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாருங்க. அதாவது சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து வேட்பாளராக நிற்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போகிறார். ஜெயிச்சவர் வந்து தாவேக்காவை சேர்ந்த அருள் பிரகாசம். அவர் யார் என்ன எதுன்னே தெரியாது அந்த தொகுதி மக்களுக்கு. இவர் நல்லா தெரிஞ்சவர். இன்னும் கேட்டால் பல விஷயங்கள் அறிஞ்சவர். பல விஷயங்கள் பல நிகழ்ச்சிகள் பேர் அடிபட்டவர். அவர் மா சுப்பிரமணியன் கூட சொல்ல சுருக்கமாக மாசு அப்படின்னு சொன்னாலே போதும். இவர் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, இந்த தொகுதி மக்களுக்காக எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்காரு யார் சுப்பிரமணியம் அவர்களே, எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்ததுக்காவது நீங்கள் ஜெயிக்க வச்சுருக்கணும்ல, ஆனால் அவரை தோக்கடிச்சிட்டிங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா, நாசமாக போயிடுவீங்கடா. சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியத்துக்கு எதிராக வாக்களித்தவர்களுக்கெல்லாம் நாசமாக போயிடுங்க, நல்ல சாவே கிடைக்காது உனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு அனுபவமான ஒரு அரசியல்வாதி இப்படி பயன்படுத்துறது எந்த விதத்தில் நல்லதுங்க? வந்து இது என்ன ஆகும் மக்கள் மத்தியில்? வந்து இப்போ இவருக்கெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இல்லாமல் இன்னும் வந்து 80ஸ்லேயே இருந்து பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். வந்து ஒன்று அது மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இல்லை. நம்ம 80 காலகட்டங்கள் எப்படி மேடையில் பேசணும், மறுநாள் செய்தித்தாள்களில் தான் அது வரும், அது சுருக்கி ஒட்டி வெட்டி அதை இதுவாக. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லைன்னா வந்து கோவத்துடைய வெளிப்பாடு வந்து, எங்களை தோக்க அடிச்சிட்டிங்களே, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோமே, யாரோ ஒரு நடிகன் பவுடர் பூசின ஆள் பால்வாடி அப்படின்னா கொண்டு வந்து உட்கார வச்சிட்டிங்களே அப்படின்ற ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு. அதெல்லாம் மீறி வாக்களித்த மக்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு சாபம் கொடுக்குறது எந்த விதத்துலையும் வந்து நீங்கள் அடுத்த முறை எப்படி வந்து அந்த தொகுதி பக்கம் போவீங்க, எந்த மூஞ்சி வச்சுட்டு போவீங்க நீங்கள்? அப்படின்னு ஓட்டு போனாலும் நீ செத்து நல்ல சாவே வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து அதுதான் மக்கள் வந்து ஓட்டு கேட்க வர சமயத்தில் காலில் விழுவீங்க, கையில் விழுவீங்க, காலை தொட்டு கும்பிடுவீங்க, என்ன வேணாலும் அந்த வாக்குக்காக என்ன வேணாலும் கீழ்மட்ட லெவலில் இறங்கி நீங்கள் பண்ணவங்க தான். ஆனால் ஜெயித்த பிறகு அந்த தெரு பக்கம் கூட நீங்கள் தலை வச்சு படுக்க மாட்டீங்க. நாங்கள் உங்கள் வீட்டு முன்னாடியோ உங்கள் ஆஃபீஸ் முன்னாடியோ மணிக்கணக்கில் காத்திருந்தால் கூட நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. இப்போ எனக்கு என்னென்னா, அந்த ஆஸ்பத்திரி கட்டினார்ல, கிண்டியில் இருக்குது கலைஞர் ஆஸ்பத்திரி, உண்மையிலே பெரிய ஆஸ்பத்திரி. அது என்னென்னா, மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சோ அல்லது வந்து ஒரு பேக்கரி கடை வச்சுருந்தோ ஏதோ ஒரு தொழில் பண்ணி சிறுக சேர்த்து அந்த காசில் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும் அப்படின்றதுக்காக அதை கட்டியிருக்காரா? ஏங்க, கவர்மெண்ட் கட்டியிருக்கு. அவர் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, அங்கே கட்டியிருக்கிறார் வந்து. அப்போ இதுக்கு முன்னாடி கட்டினவங்க, இதுக்கு முன்னாடி பாலம் கட்டினவங்க, காமராஜர் வந்து எண்ணற்ற பாலம் கட்டியிருக்கிறார். வந்து தமிழ்நாட்டில் அத்தனை பாலங்களும் இன்றைக்கும் உறுதியாக இருக்குதுன்னா அது காமராஜர் கட்டினது தான். வந்து அவர் தோற்று போனவொன்னே இப்படியா சாபம் கொடுத்தாரு? அவரே தோக்கடிச்சாங்கல்ல, அவர் வெளியே வந்து இப்படியா வந்து உங்களுக்கு நல்ல சாவே வராதரான்னு அப்படிலாம் கிடையாது. என்றைக்காக இருந்தாலும் பெருந்தலைவர் தான். இது எல்லாம் என்னன்னா, மக்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன தவறுகளும், நீங்கள் ஆத்திரத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தாவேக்காவிற்கு மிக முக்கியமாக சிஎம் விஜய்க்கு அது மிகப்பெரிய ஃபேவராக மாறிக்கிட்டு இருக்குது என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க தரப்பில் நாம் எதிர்த்து எந்த அரசியல் பண்ண தேவையில்லப்பா, நம்ம எதிர்த்து எந்த பேச்சும் பேச தேவையில்ல, அவங்களா பேசி அவங்களா தலையில் வாரி மண்ணை வாரி போட்டுப்பாங்க, நீங்கள் கம்முன்னு விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு தான் ஆயிடுச்சு. வந்து என்னங்க, ஒரு 100 நாள் ஆட்சி உங்களால் தாங்க முடியல, 100 நாள் உட்காந்துட்டாங்க, அதுவே உங்களால் முடியல அப்படின்னா இன்றைக்கி கொடியேற்றம் தான் அதுக்கான காண்டு. ஏற்கனவே முந்தைய ஆட்சியில் பாடநூல் கழக தலைவராக ஏதோ இருந்தார் இல்லை இந்த பட்டிமன்ற பேச்சாளர்,
அவர் பார்த்தீங்கன்னா உட்காந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தாண்டி ஓவரான வல்கரான வார்த்தைகள்லாம் பேசுகிறார். இந்த மேல் ஃபீமேல் அப்படின்னு கலைஞர் போடும்போது எஃப்க்கு வந்து ஃபிகர்னு போடுவார் அப்படின்னு. என்ன வார்த்தை இதெல்லாம் வந்து? ஏன் நீங்கள் கலைஞர்லாம் கொண்டு வந்து இழுக்கிறீங்க வந்து? அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக என்னென்னா, நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, போன வருஷம் வரைக்கும் ஏதோ கோட்டு லியோ அது இதுன்னு என்னவோ படம் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி வந்து கோட்டையில் செயின் ஷாட் கோட்டையில் கொடி ஏற்றுறது எப்படிப்பா இது, எப்படி இது சாத்தியமா இது அப்படின்ற ஒரு வெறுப்புடைய வெளிப்பாடு தான் அது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த கரூர் சம்பவத்தில் இறந்து போனவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க. உடனே நாம் தமிழரில் இருந்த ஒருத்தர் போய் எதுக்கு உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கினார். தடை உத்தரவு போட்டாங்க, அந்த அரசாணையை நிறுத்திட்டாங்க. ஒரே கொண்டாட்டம், ஒரே அமக்கலம். நாம் தமிழ்னா யார் தெரியுமா? டிஎன்பிசிக்காக வந்து 30 லட்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அவனுடைய வயிற்றுச்செல்லாம் உங்களுக்கு புரியுமா? பார்த்தீங்களா, நிறுத்திட்டோம். நீங்கள் என்ன அரசு வேலைன்னு உங்கள் அப்பம் முட்டுதா? எடுத்து நீங்கள் பாட்டு கொடுக்குறீங்க. ஆச்சா போச்சானோடனே தாவேக்கா ரொம்ப சைலண்ட்டாக அதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் கேட்ட கேள்வி என்னென்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கு எங்கேயா வலிக்குது? உங்களுக்கே அதில் என்ன பிரச்சனை? பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ 30 லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, டிஎன்பிசி எழுதிட்டு இல்லை டிஎன்பிசிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. 30 லட்சம் பேரில் ஒரு 10 லட்சம் பேர் இறங்கி எப்படி நீங்கள் கரூர் சம்பவத்தில் இறந்து போனவங்களும் எப்படி நீங்கள் அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு கொந்தளிச்சாங்களா? அவங்கள ஏதாவது பதிவு போட்டாங்களா? அவங்க ரோட்டில் வந்து போராடினாங்களா? ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கே தெரியும் அது. நீ வேலைவாய்ப்பு பெரிய விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, வந்தாங்க அந்த கரூர் மக்கள் பார்த்தாங்க, அந்த சம்பவம் நடந்துச்சு, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறதுல எந்த வித தப்பும் கிடையாது. ஒரு நிவாரணம் தானே. எப்படியும் கலாச்சாரத்தில் இறந்து போகிறாங்க, இதில் இறந்து போகிறாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்குறீங்களா அப்படின்பொழுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கூட்டம் முழுக்க விஜயை பார்க்க வந்த கூட்டம். சரி இருக்கட்டும், விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அது. இன்றைக்கி அந்த கூட்டம் தானே வந்து இன்றைக்கி சிஎம் அவரை வந்து உட்கார வச்சிருக்குது. இப்போ அந்த கூட்டம் தானே வழிநெடுக்க அவருக்கான வரவேற்பு கொடுக்குது. இந்த கூட்டம் தானே இன்றைக்கி வந்து கோட்டையில் சுதந்திர தின விழாவில் அப்படி கொண்டாடுறாங்க. இன்றைக்கி அந்த கூட்டம் தானே நீலாங்கரை வீட்டில் இருந்து சிஎம் விஜய் போகிற வழி பூரா வந்து அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த கூட்டத்தினால்தான் உயிரிழந்தார்கள் அப்படின்னா அந்த கூட்டம் அவரை வெறுத்திருக்க வேண்டியது தானே, அவரை புறந்தளிக்க வேண்டியது தானே. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், நாங்கள் இது பண்ணிட்டோம் போது நல்ல மண்டையில் நொங்கு ஒரு குட்டு வச்சிருக்குது உச்சநீதிமன்றம். கொடுக்கலாம் வேலையை அப்படின்னு. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு 2 பேரும் பயங்கர சைலண்ட் மோடில் இருக்காங்க. என்னப்பா காரணம் அப்படின் போது, ஏறக்குறைய செந்தில் பாலாஜி பிஜேபியில் இணைப்புகிறார், பிஜேபியில் ஒன்றிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டு. தன்னுடைய வழக்குகளிலிருந்து தப்பிக்கணும், என்ன தாவேகா அரசு தன்னை சும்மா விடாது, சம்மன் மேலே சம்மன் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு அவர் பிஜேபியில் ஐக்கியமாகி விட்டார் அப்படின்ற ஒரு டாக் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, அதான் எலெக்ஷன் அப்போ பிரச்சாரம் பண்ணது வந்து, நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிஜேபிக்குள்ளே போயிடுறாங்களப்பா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குது. கவர்னர் கொடுத்த டீ பார்ட்டியில் கூட கனிமொழி எம்பி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்புறமா வந்து ஏர்போர்ட்டில் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க வந்து, என்னங்க டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டீங்களே அப்படின்னா, ஆமாம் கலந்துக்கிட்டேன் நான். இப்போ இந்தியா கூட்டணியில் வேறு யாருமே போகலையே அப்படின்னா, நான் இந்தியா கூட்டணியே கிடையாதுங்க, ஒரே அடி நான் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. இல்லை சைலண்ட் மோடில் வந்து சேகர் பாபு அவர்கள் ஒன்றும் எந்த வித இதுவும் கிடையாது, ஒருவேளை அவரும் வந்து நாமளும் எதுக்கு பிஜேபியில் போய் இணைஞ்சிருவோம் அப்படின்னு. இப்போ பிஜேபியில் என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நிறைய பேர் சேர்த்துட்டு நிறைய ட்ரோல் ஆகிட்டு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து. இப்போ சரத்குமார் பார்த்தீங்கன்னா நாட்டாம குடும்பம்னு பச்சை குத்துங்கன்றாங்க. அப்புறம் ஏற்கனவே பிஜேபி உள்ளவர்கள் மேலாம் வந்து தமிழகத்தில் உள்ளவர் மீது தான் குற்ற விஷயங்கள் இருக்குது, அவங்க மேலே வந்து வழக்கு உள்ளது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மெச்சூர்டாக யாரும் ஒன்றும் சரியாக பேச மாட்டேன்றாங்க, அங்கங்கே ட்ரோல் வாங்குறாங்க, இருக்கிற அந்த சோஷியல் மீடியாலாம் வைரலாக மாறுறாங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் கரெக்டான ஆளுங்களாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தலைமை விரும்புவதாக ஒரு தகவல் வந்து. இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது, சிஎம் விஜய் அவருடைய அந்த ஆட்சியை, அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கை மிக சரியாக வைத்திருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு கோட்டையில் நடந்த அந்த விழாவே ஒரு சாட்சி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.